என்னடா படிக்கிறேன். உங்களுக்கே தெரியும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன். எங்க வீட்டில் எப்பவுமே படின்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு எப்பவுமே மியூசிக். என் காதல் சொல்ல நேரமில்லை, உன் காதல் சொல்ல தேவையில்லை, நம் காதல். சொல் பிரியா. வீட்டில் எதுக்கு? சரி வர. பிரியாவை 2 வருஷமா லவ் பண்றேன். என்னைக்காவது சொல்ல முடிஞ்சா? இன்னைக்கு சொல்லியே தான் ஆகணும். ஹாய். என்ன? வா. உக்கார். அவங்களுக்கு கால் பண்ணு. ஒரு நிமிஷம் பண்றேன். மச்சான் எங்க இருக்கிறீங்க? சரி சீக்கிரம் வாங்க வீட்டுக்கு. தேங்க்ஸ். ஹாய். ஏய் என்னடா? ஏய், சென்னையில் ஒரு மியூசிக் காம்படிஷன் இருக்கு. அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு இருக்கிறேன். யார் சொன்னது? பிரியா. ஃபர்ஸ்ட் படிக்கிறத பாருடா. எக்ஸாம்ஸ் வேற வருது. இவ்வளவு நாள் படிக்காதவன் இப்போ படிக்க போறான். நீ பண்றா. சரி வா கிளம்பலாம். பாய்டா. அவங்கள விடு, நீ மியூசிக் ஸ்டார்ட் பண்ணு.
ஓகே டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். இதோ ஒரு நிமிஷம், நானும் வரேன். நல்ல மியூசிக் அதே அனுப்பிச்சு வை. பிரியா தான் வேலை இருக்கா? இல்லையே. நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். பேசலாம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட என்னை டிஸ்கரேஜ் பண்ணுறப்போ நீ தான் எனக்கு நல்ல சப்போர்ட்டாக இருந்த. இன்ஃபேக்ட் என் மியூசிக்கு கூட நீ தான் வெளியே எடுத்துகிட்டு வந்த. இதை நான் இன்னைக்கு சொல்லியே தான் ஆகணும். ஐ லவ் யூ பிரியா. ஹலோ பிரியா, என்ன 2 நாளாக ரிப்ளையே காணும்? சரி, இப்போ வர முடியுமா? ஓகே ஃபைன், நானே வரவே. ஓகே பாய் பாய். ஹாய். அப்புறம் என்ன முடிவு பண்ணிருக்க? எனக்கு என்ன சொல்றதுனே புரியல. ஃபர்ஸ்ட் மியூசிக்கை பாருங்க. என் காதல் சொல்ல நேரமில்லை. ஹலோ, ஆமாம் நிக்குதா? ஓகே ஃபைன். யாரு? சென்னையில் இருந்தா அந்த காம்படிஷனில் செலக்டட்லாம். என்ன அவ்வளோ கூலா சொல்ற? பார் பிரியா, லைஃப்பில் எனக்கு எவ்வளோ மியூசிக் முக்கியமோ அவ்வளோ முக்கியம் நீ. எப்போ சென்னைக்கு? 18th. நான் வரலாமா? நீயா? ஏ லவர் கூட நான் வராம